பூஜை பண்றேன். ஒரு காரணம், நான் ஒரு முன்னுதாரணமா இருந்து இந்த ஆலயத்துல நான் எழுப்பி, இதே மாதிரி நீங்களும் சிவலிங்க திருவேடி வழிபாடு செய்து இந்த பிறவியை நீந்தி கடந்து விடுங்கள் அப்படிங்கிறதுக்காண்டி ஒண்ணு. இன்னொன்று, ஒரு அந்த காலத்துல வந்து பொதுவாகவே வந்து அரச மரபு, அரசர்கள் வந்து தன்னுடைய ஆட்சி பதவிக்கு வரும் முன்பாக, இப்ப நீங்களாம் வந்து நம்ம காப்பு பிரமாணம்லாம் சொல்லுவாங்க. ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இல்லைன்னா அரசாங்க பதவிக்கு வரக்கூடிய அலுவலகத்தினுடைய சிப்பந்திகளிலிருந்து அலுவலர்கள், ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய அதிகாரிகள் வரை அவங்க வந்து ஓஸ் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்குவாங்க. பிரமாணம் என்ன பிரமாணம்? இந்த தேசிய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டிருப்பேன், இந்த கன்சர்ன், அதாவது இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருப்பேன், இந்த நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை வந்து ரகசியமா வச்சுக்குவேன், அந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன், அதனுடைய கண்டென்ட் நிறைய. அது மாதிரி இந்த அரசர்கள் அந்த காலத்துல வந்து சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் போய் அரச பதவிக்கு போனாங்க. அப்படி வழிபாடு பண்ணும் போதே தூய்மையான மனோநிலையும் நேர்மையான நற்குணங்களும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என்று சொல்வாங்க. அது மாதிரி நான் இப்பவே எல்லா வகையான புலன் கட்டுப்பாட்டோடு இந்த உலக இயல்புகளை நான் உட்கொண்டு அதே மாதிரி இந்த மக்களுக்கு நல்லது செய்யத்தக்க மகனாக நான் வந்து வளர்வேன், வாழ்வேன், நடந்து செய்து காட்டுவேன் அப்படிங்கிறத உறுதி செய்து போய் அந்த செங்கோல் வாங்கிக்கும். அப்படிதான் சிவபெருமான் தன்னைத்தானே பூஜை பண்ணிட்டு சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணிட்டு செங்கோல் வாங்கிக்கும். மதுரை மீனாட்சி பட்டணம்னு சொல்லுவாங்க. மீனாட்சி பட்டணம்னா என்னன்னா, மீனாட்சி அரசியாக இருந்து முடி அமைத்துக் கொண்டு தன்னுடைய அரச சபையிலே அமர்ந்து செங்கோல் வைத்துக் கொண்டு அரசாட்சி செய்ததாக சொல்றாங்க. இன்னைக்கு அந்த நிகழ்வு அந்த கோயிலில் நடக்கிறது. சித்திர திருவிழால வந்து மீனாட்சி பட்டாபிஷேகம்னு ஒரு நாள் உண்டு. மீனாட்சி பட்டாபிஷேகம். மீனாட்சி பட்டாபிஷேகம்னா என்ன? மீனாட்சி அரசியாக தன்னை வரித்துக் கொள்ளுதல். அந்த வரித்துக் கொண்டு மீனாட்சி வந்து அங்க தலையில வந்து கிரீட வச்சுட்டு தலையில பெரிய அந்த உருமாலாம் கட்டி விடுவாங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, சிரோவஸ்திரம் தலையில வந்து பரிவட்டம் சொல்லுவாங்க. அந்த பரிவட்டம்லாம் கட்டிட்டு கையில செங்கோல் வச்சுட்டு அன்னைக்கு அம்பிகையுடைய புறப்பாடானது அன்னைக்கு வேப்பம்பூ மாலை அணிந்து கொண்டு அவர் வளர்ந்து ரொம்ப விசேஷம். மீனாட்சி அரசி ஆயிட்டான். எப்ப அரசி ஆனா? சித்திரை மாசம் அரசி ஆயிட்டான். சித்திரை, வைகாசி, ஆடி, ஆடி 4 மாசம் முடிஞ்சு ஆவணி மூல திருநாள் வரும் மீனாட்சி அம்மன் கோயில்ல. ஆவணி மூல திருநாள்னா பிட்டுக்கு மண் சுமந்த திருநாள்லாம் பிட்டு திருநாள் பொதுவாக மதுரையில வந்து ஆவணி மூல திருநாள்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. புட்டு திருநாள் தெரியுமா அப்படின்னா, ஆமா புட்டு திருநாள், சாமி வந்து புட்டுக்காக வேண்டி அந்த லீலை நடத்தியது. ஆமா, அந்த திருநாள் நடக்கக்கூடிய நாட்களிலே வளையல் விற்ற லீலை அப்படின்னு ஒரு லீலை. இறைவன் வந்து பாண்டிய மன்னர் வந்து சுந்தரபாண்டியனாக இருந்த சிவபெருமான் அப்படியே வளையல் விற்கும் செட்டியாராக மாறி எல்லாருக்கும் வளையல் விற்றதாகவும் அது அம்பிகையும் அதை அணிந்து கொண்டதாகவும் வரலாறு சொல்லுவோம். அப்படி வளையல் விற்றலிலே நடக்கக்கூடிய அன்றைய தினம் சிவபெருமான் வந்து இங்க மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து இங்க வருவாங்க. எங்க மீனாட்சியும் சொக்கநாதரும் இவ்வாலயத்துல வந்து, நான் சொன்னேன் இல்லையா, சிவன் சிவனையே பூஜை பண்ணார். இந்த சிவன் சிவனையே பூஜை பண்ண அந்த நிகழ்வை வந்து மிகச் சிறப்பாக நடத்துவாங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து சுவாமி ஒரு உச்சிக்கால நேரத்தில் இங்கே வந்து இறங்கும். அவங்களுக்குலாம் பணிகளை தீபாரணம் ஆகி தீபாரணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இறங்கணும்னு சேர்த்தி தீபாரணம் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சுவாமி மேலே படிகளை வச்சு சமகாலத்தில் சுவாமிக்கு சிவபெருமான் நம்ம கோயில் இருக்கக்கூடிய மிக திருமேனிக்கு அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம், அதே மாதிரி அங்கே உற்சவராக வந்து இருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாதருக்கு அபிஷேக ஆராதனை அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமி இங்கேருந்து கிளம்பி போய் நேரா சொக்கநாதர் மண்டபத்துக்கு போகும். சொக்கநாதர் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு போய் அங்க எழுந்துட்டு மீனாட்சிக்கு செங்கோலன் சொக்கநாதர் பெருமான் வாங்கிக்கிறார். அதான் விசேஷம். சொக்கநாதர் மீனாட்சிக்கு வாங்கிக்கிறார். ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள். முதல் 4 மாத காலம் மீனாட்சியுடைய அரசாட்சி முடிஞ்சது. அடுத்த 8 மாத காலம், 8 நாள் 12 மாதம், 8 மாத காலம் சொக்கநாதர் தான் கையில செங்கோலை வச்சிருந்து அரசாட்சி பண்றார். செங்கோலை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி சிவபூஜை பண்ணிட்டு போன கோயில் இந்த. அதான் இந்த கோயிலுடைய மிக விசேஷமான ஒரு வரலாறு. மகாத்மியம் சொல்லுவாங்க. வரலாறுனா மகாத்மியம். இந்த வந்து மதுரையினுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள்ல மிகவும் அற்புதமான துவஜஸ்தம்பத்தோட 10 தினங்கள் விசேஷ உற்சவங்கள், காப்பு கட்டுறது முதல் தீர்த்தம் வரை இருக்கக்கூடிய உற்சவங்கள் வரைக்கும் நடக்கக்கூடிய விசேஷமான ஒரு கோயில். இப்ப நம்ம இந்த கோயிலுடைய தோற்றுவாய் காரணத்தை தெரிஞ்சுட்டது, எப்படி உண்டாக்கி இருக்காங்க, இந்த கோயிலுடைய மாண்பு என்ன, ஏன் இந்த கோயில் உருவாக்கப்பட்டது, ஒரு கதை இருக்கு. அந்த கதையை சொல்லியாச்சு. இந்த கோயிலுடைய வழிபாட்டு முறைகளை சொல்றேன். வழிபாட்டு முறைகள் என்னன்னா, இப்படி முதல்ல சுவாமியை பார்த்துட்டீங்க, நேரம் உள்ள நுழையிறீங்க, சித்தி விநாயகர், சுப்பிரமணியர், நந்திகேஸ்வரர்லாம் வணங்கிட்டு உள்ள போய் நேரம் சிவபெருமானுடைய திருமணியை போய் வணங்குறீங்க. ஆனந்தமாக உங்களுடைய நினைவுகளை எல்லாம்
மிகச் சிறப்பான இந்த வாழ்க்கையை தந்திருக்கக்கூடிய இறைவன் என்னை பரிபூர்ணமாக பார்த்துக் கொள்வான் என்று நீங்க பிரார்த்தனை செய்வீங்க. பிரார்த்தனை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே வலம் வருகிறீங்க. இடமிருந்து பலமாக கிளாக் வைஸ் அப்படியே வர்றீங்க. அங்கே அனுப்பே விநாயகர் ஒரு சுவாமி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பிரம்மா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சித்தர், வல்லப சித்தர் என்று சொல்வார். ஒரு கோயிலுடைய சித்து அப்படின்னா இயக்க நிலைன்னு அர்த்தம். மூமெண்ட் ஆஃப் தட் லைஃப்னு சொல்லுவாங்க. நீ லைஃப் நான் வாழ்றேன் அப்படின்னா நீ ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீ ஏங்கலைன்னா நீ வாழலைன்னு அர்த்தம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மூமெண்ட் ஆஃப் லைஃப்ங்கிறது ஏங்கிக்கிட்டே இருந்தாலும், இப்போ கோயில் ஏங்கிக்கிட்டே இருக்கணும்னா அங்கே சித்தர் இருக்கும். சித்தர் இருந்தால்தான் அந்த கோயிலுடைய இயக்கம் நிச்சயமாக ஸ்திரப்படும். அப்படியே அவர் அந்த இயக்க நிலையாக இருக்கக்கூடிய வல்லப சுந்தரானந்த சித்தர் இருக்கிறவர் பேரு வல்லப சித்தர். இந்த தொன்மையான விக்கிரகம், மிக பழமையான ஒரு விக்கிரகம். அதுக்கு அடுத்தபடியாக அவருக்கு கல்வி, கேள்வி, ஞானம் இந்த சித்தரை வேண்டிக்கலாம். இந்த படிப்பு, நல்லறிவு, நல்லூட்டம், நல்வாழ்க்கை, நல்ல எதிர்காலம், நல் வேலை, நல்ல திருமண வாழ்க்கை, குழந்தை பேர்கள், நல்லொழுக்கம் எல்லாத்தையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த சித்த பெருமாட்டக்க. அனிமா, கலிமா, நலிமா, பிரதிமா, பிராப்தி, பிராகாமி, ஈசுத்துவ, வசித்துவ, பிரகாய பிரவேச, அட்டமா சித்திகளை எல்லாம் நல்கக்கூடிய சுந்தர சுவாமி என்று சொல்லக்கூடிய சுந்தர வல்லபானந்த வல்லப சித்த சுவாமி. இது அதுக்கடுத்து துர்கை அம்மன் வடக்க பார்க்க இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சண்டிகேஸ்வரர், இறைவனுக்கு பக்கத்திலேயே பாதுகாவலரை போல இருந்து நமக்கு ரட்சிக்கக்கூடிய சுவாமி. அவர்கிட்ட சொல்லிட்டு போகணுமா. பொதுவாக அந்த சுவாமிக்கு சண்டிகேஸ்வரன் சொன்னா நமக்கு ரொம்ப பேர்களுக்கு அது தெரிய வாய்ப்பு குறைவு. அந்த கை தட்டுவோம் இல்லையா, அந்த நூலை பிச்சு போடுவோம் இல்லையா, அந்த சாமி அதுக்கு பேர் சண்டிகேஸ்வர மூர்த்தி. அந்த சண்டிகேஸ்வரத்தை நூலை எதுக்கு பிச்சு போடுறாங்கிறது எனக்கும் தெரியாது. ஏன் கை தட்டணும் அப்படிங்கிறது கொண்டு விளக்கம் சொல்றேன். கை தட்டுவதனுடைய மாண்பு என்னன்னா, இங்கிருந்து நான் எதையும் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. அனைத்தையும் என்னுடைய முக்கால பிணி, அதாவது நம்மளுடைய 3 பிணி, போன ஜென்மம் அது ஒரு டிசீஸ், நிகழ் ஜென்மம் அது ஒரு டிசீஸ் அப்படி சொல்றாங்க. எதிர்காலம் இனிமே வரக்கூடிய ஜென்மம் அது ஒரு டிசீஸ். 3 பிணியிலேருந்து என்னை காப்பாற்றணும் இறைவா என்ற எதுவும் இல்லை. எதுவும் மற்றவனாக இந்த உலகத்துக்கு வந்தேன், எதுவும் மற்றவனாக இந்த உலகத்தை விட்டு செல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட போய் சொல்லி. அதனால ஆனா இவங்க அவர்கிட்ட போய் நீங்க கையை தட்டி அவர் கொஞ்சம் ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கிறவர், காது கொஞ்சம் சுமாரா கேட்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையானது கிடையாது. அவர்கிட்ட போய் சொல்லிட்டு போ, நான் வந்துட்டேன், நீங்க கொஞ்சம் நம்ம ஓஏ பிஎல்லாம் இருப்பாங்க இல்லையா, பெரிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீதி அரசர்களுக்கெல்லாம் அவங்கள்ட்ட சார் நான் வந்திருக்கேன் போய் சொல்லுங்கன்னு சொன்னா, டாக்டர் சொல்லிங்க கதவை தப்பு உள்ள பண்ண திட்டி வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஓஏஓ பிஏஓ அந்த டோர் ஸ்டெப்ல உட்காந்துருப்பாங்க. அதுக்கு செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அவர்கிட்ட போய் தகவல் சொல்ற இந்த நோக்கத்துக்காண்டி வந்திருக்கேன், என்னுடைய பேர் இது, அவரை சந்திக்கணும் அப்படின்னா அவங்க அவைலபிலிட்டி சொல்லுவாங்க. அது மாதிரி சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் நீங்க போய் அது போய் அவங்கள்ட்ட சிவபெருமான்கிட்ட சொல்லியிருப்பா, நான் வந்துட்டு போயிட்டேன், சந்தோஷம். ஏன்னா முதல்ல சொல்ல வேண்டியது நந்தியை சொல்லிட்டு உள்ள வந்துடும். இவர்கிட்ட சொல்லிட்டு போனா அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, ஆமா நீ வந்துட்டு போயிருக்காப்பா பார்த்துக்கோவன அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட சண்டிகேஸ்வரர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அது மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட வணங்கி என் கை 2 கரங்களையும் ஒரு பாவனையாக என்ற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா போதும். கட்டக்கூடாது. ஸோ அடுத்தது லிங்கோத்பவ சுவாமி. நம்ம கோயில் அமைப்பை சொல்றோம் லிங்கோத்பவர். அதுக்கு அடுத்தது இங்கோத்பவர் தான் தெரியும் இல்லையா, அண்ணாமலையார்னு சொல்லுவாங்க. முடிவற்றவர் கீழே மேலையும் கீழே முடிவற்ற நிலையில இருக்கக்கூடிய மகாலிங்க திருமேனிங்கிறது. திருவண்ணாமலையை சொல்லும் போது நம்ம கோயிலையும் சொல்லணும், நம்ம ஊரையும் சொல்லணும். இங்க வாழ்ந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்று சொல்வார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது திருவண்ணாமலை.